எஸ்ஐஆர் இதை பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். நம்மளோட ராகுல் காந்தி வடநாட்டு பப்பு ஒரு கேள்வி எழுப்புனார். நியாயமான கேள்வி தான். தவறான வாக்காளர்களை சேர்த்து வச்சிருக்கிறாங்க. இதனால தான் சில கட்சிகள் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாரு. அப்போ என்ன பண்ணாங்க? எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு கேவலமாக பேசி ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க இந்தியா முழுக்க. அப்போ வாயை மூடிக்கிட்டு இருந்தாரு நம்மளோட ஸ்டாலின் இன்வெர்டட் கமா மாமா. இப்ப அதே இவங்க எதிர்க்கிறாங்க. ஏன்னா இங்க திமுக தான் ஆளுங்கட்சி. எஸ்ஐஆர்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஏரியால வாக்காளர் பட்டியல கிடுகிடு கிடுன்னு பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. உண்மையாவே இவங்களுக்கு ஏரியா தான் வாக்கா, வேற ஏரியால வாக்கா, இல்ல வேற மாநிலத்த வாக்கா, இல்ல இவங்க உயிரோடு இருக்காங்களா, இறந்து போயிட்டாங்களா, புதுசா குடிவந்தவங்க யாரு, புதுசா 18 வயசுக்கு மேல வந்தவங்களா யாரு, இதெல்லாம் தெளிவுபடுத்துறதுக்கு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுவோம். திமுககாரங்க ஒரு 10 மாசமாவே எல்லார்ட்டையும் ஃபோன் நம்பர் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் யாரோ ஒரு குறுக்கிட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது, இது தவறு அப்படின்னு சொல்லி நிறுத்தினாங்க. அப்ப திமுகவோட கட்டமைப்பு அது கலைஞ்சிரும் அப்படிங்கிற சிந்தனையில அவங்க இருக்கிறாங்க. திமுக அரசாங்கம் தான் இது பண்ண போகுது. எலெக்ஷன் கமிஷன் அது ஆல் இண்டியா லெவல்ல இருந்தாலும், அங்க சீஃப் கமிஷனர் ஆஃபீஸர் ஒரு ஆள் தான் இருக்க போறார். ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஆள் இருக்க போறார். கீழ இருக்கவங்க எல்லாருமே யாரு? அங்கங்க உங்க ஒரு பஞ்சாயத்துல வேலை பார்க்குறவங்கள, உங்க டீச்சர்ஸ், உங்க ஊழியர்கள். ஸோ அவங்க தான் வீடு வீடா செக் பண்ண போறாங்க. உங்க வீட்ல 5 ஓட்டு இருக்கா? உங்ககிட்ட 2 ஓட்டு இருக்கா? இங்க யாராவது போன 6 மாசத்துல இறந்துட்டாங்களா? இல்ல புதுசா யாராவது குடி வந்திருக்கிறாங்களா? இல்ல வெளி மாநிலத்து ஆளுங்க இங்க யாராவது வந்திருக்காங்களா? அப்படி இப்படின்னு பார்க்கறது தான் இது. இதுல என்ன பயம் இருக்கு? ஏன்னா உங்க அரசாங்கத்துல இருக்க ஊழியர்கள் அதெல்லாம் பார்க்க போறாங்க. இத எதிர்க்கிறாராம். அப்போ செத்த பாம்பு அடிக்கிற இதால அவரு. ஒரு பாம்பு செத்து போச்சுன்னா, அத போய் நான் அடிச்சு தைரியமா இருக்கு. கேட்டது உங்க ஆளுங்க. உங்க கூட்டணி கட்சி ராகுல் காந்தி. ஸோ கேட்டதுக்காக ஒரு 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 வரைமுறையை கொடுத்துருக்காங்க. அங்க தமிழ்நாட்டுக்காக மாத்திரம் இல்லை, இந்தியா முழுக்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஏன் நீங்க பயப்படணும்? அப்போ உண்மையாவே ஏதோ தவறு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நல்லாவே தெளிவா வருது. நம்ம இது தமிழ் மாநில உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம்னு. மாநில உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம். அதை போய் உங்க ராகுல் காந்திட்ட சொல்லுங்க. உங்க ராகுல் காந்திட்ட சொல்றதை விட்டுட்டு பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் மோடிட்ட போய் பேசிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்லையா? உண்மையாவே வெக்கமா இருக்கிறவங்க யாருமே வெக்கப்படுறவங்க யாருமே இந்த மாதிரி ஒரு தவறுகளை செய்ய மாட்டாங்க. ஒரு அவங்க சுத்தி இருக்கிறவங்களாவது ஸ்டாலினுக்கு ஏதாவது ஒன்று வழி சொல்லணும். ஸோ இந்த எஸ்ஐஆர் நமக்கு நல்லதோ கெட்டதோ, நம்ம ஏரியாவில் இருக்க பிஎல்ஏன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒவ்வொரு கட்சிக்கும் பூத் பொறுப்பாளர்கள் இருப்பாங்க. அது அவங்க உங்க ஏரியா கார்பரேஷனோ முனிசிபலோ உங்க ஏரியாவில் அவங்க அங்க அவங்களோட பேர் பதிவாயிருக்கும். ஸோ ஒவ்வொரு ரோடுக்கும் வீடு வீடா உங்க இந்த வீட்டில் இதெல்லாம் இருக்காதுன்னு செக் பண்ண போறாங்க. இதனால ஏன் பயப்படுறாருன்னு தெரியல. இதுவும் ஒருவேளை குதிரைக்குள்ள எங்க அப்பா இல்லை அப்படிங்கிற ஒரு இதுவா இருக்கும். ஏன்னா திமுக வெற்றி பெறது மெயினா இந்த இறந்து போனவங்களாம் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு நல்லா பாருங்க. இந்த திமுக வீட்டில் நிறைய நிர்வாகிகள் இறந்து போயிருப்பாங்க. ஆனா அந்த எல்லாம் இன்னும் உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னும் அந்தந்த பணம் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. இதை செக் பண்றதுக்கு தான் வராங்க. இதை எப்படி செக் பண்ண போறாங்க? வருவாங்க, வர நேரத்தில் உங்க வீட்டில் எத்தனை பேர்னு கேட்க போறாங்க. அவன் என்ன சொல்ல போறான்? அவன் இறந்தவங்களும் அவங்க இருக்கிறாங்கன்னு தான் சொல்ல போறான். அதனால இதை ஒரு ஒரு கண் துடைப்பு தான் எனக்கு தெரிஞ்சு இந்த எஸ்ஐஆர் இது. பட் இருந்தாலும் ஒவ்வொரு கட்சியில் இருக்கிறவங்க பிஎல்ஏ டூ அந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் சொல்லுவோம், அவங்க பொறுப்பாளர்கள். அதிமுக கொஞ்சம் பேர் இருப்பாங்க, பாமக இருப்பாங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கு இருப்பாங்க, இப்போ விஜய் கட்சிக்கு புதுசாக உருவாக்கிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க பொறுப்பெடுத்து இதை மேலிடத்துல போய் திருத்தம், அது வாக்குச்சாவடியில் இருக்கிறவங்க வாக்கு பட்டியல திருத்தம் பண்றது தான் இதோட முக்கியத்துவம். இதை எதிர்த்து ஒரு பெரிய ஒரு தந்தியில ஹெட்லைன்ஸ் போடுறதுக்கெல்லாம் ஸ்டாலினோட அரசாங்கம் கண் துடைப்பு தான். இதை நம்ம சிரிச்சிட்டு அட போயா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கலாம். போன எலெக்ஷன்ல திமுகவுக்கு யார் ஒரு 350 கோடியை வாங்கிட்டு அவங்களை ஜெயிக்க வச்சாங்கன்னு நல்லாவே தெரியும். இவங்களால யாரும் ஜெயிக்கல. ஸோ பிரசாந்த் கிஷோர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவருக்கு டைரக்டியா அவருக்கு 2 இடத்துல வாக்கு இருந்திருக்கு. ஒன்று பீகார்லயும், இன்னொன்று வெஸ்ட் பெங்கால்லையும். அவர் அங்க போய் ஒரு கட்சி உருவாக்கி நம்மளும் இவனுங்க ஏமாத்துறது பதிலா நம்ம கட்சி உருவாக்கி நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணலான்ட்டு ஏதோ ஆரம்பிச்சார். அது மாதிரி திமுகவில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு நிறைய பேருக்கு 2 பொண்டாட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பொண்டாட்டி வீட்டில் ஒரு வாக்கு இருக்கும், அந்த பொண்டாட்டி வீட்டில் ஒரு ஓட்டு இருக்கும். இதை போட்டு தொடச்சிட்டு அது மாதிரி போடுவாங்க. இந்த மாதிரி சாயங்காலம் ஒரு நேரத்தில் ஓட்டு போடுற நேரத்தில்
இந்த வாக்காளர் பட்டியல திருத்துறதுக்கு திமுக எதிர்ப்பது முற்றிலும் ஒரு கண் துடைப்பு. ஏன்னா, அவங்க ஏற்கனவே வந்து ஒரு கட்டமைப்ப உருவாக்கி, இவங்கவங்களுக்கு பணத்த குடுக்கணும் அப்படின்னு ஒரு 6 மாசத்துக்கு முன்னயே குடுத்துருவாங்க. இந்த பொங்கல் அப்பயே பாருங்க, உங்களுக்கு வீட்டு கை நிறைய 500, 1000, 500, 1000ன்னு வந்துரும். இத அண்ணன் சீமான் கட்டாயம் எதிர்ப்பாரு. உங்க இளைஞர்கள் பணம் அப்பா பணம் வாங்கிட்டாரு, கல்யாணத்துக்கு பணம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, திருப்பி திருப்பி திமுக ஓட்டு போட்டுறாதீங்க. பணம் அது நம்ம பணம். அது நம்ம வீடு தேடி வருது. அத வேஷ்டியா வந்தா என்ன? ஹார்லிக்ஸ் டப்பாவா வந்தா என்ன? இல்ல டிவியா வந்தா என்ன? நீங்க பாட்டுக்கு அத வாங்கி வச்சுட்டு, உங்க வேலைய பாருங்க. ஓட்டு யாருக்கு போடணுங்கிறது நமக்கு தெரியாதா என்ன? வாழ்க பாரதம்! வளர்க இளைய சமுதாயம்!